மனிதனுடைய நலவாழ்வு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை என்பதை குறித்து தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை. இது இரண்டாவது சொத்து. மூன்றாவது சொத்து பிள்ளைகள் அல்லது உறவுகள். இந்த பிள்ளைகளை நான் எப்படி பார்க்கிறோம்? பெற்றோர்களும் சொல்லுவாங்க இல்லையா, நான் வாழ்வதே என்னுடைய பிள்ளைக்காகத்தான், நான் சேர்த்து வச்சிருக்கிறது என்னுடைய பிள்ளைக்காகத்தான் சொல்றோமா இல்லையா? அதே போன்று உறவுகள். ஆனால் இந்த இளைய மகன் தன்னுடைய தந்தையை உதறிவிட்டு, தன்னுடைய உறவுகளை உதறிவிட்டு, தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை உடைவிட்டு அவன் வெளி தூரம் சென்று அவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஆனால் அவனிடம் இருக்கின்ற அனைத்து திறமைகளையும் அவன் மறைத்துக் கொண்டு சாத்தான் வழியாக அவன் செய்கின்ற பொழுது அவன் இருள் நிறைந்த வாழ்வை பெற்றுக் கொள்கின்றான் என்பதை பார்க்கின்ற பிரியமானவர்களே, இது மூன்றாவது சுற்று. நான்காவது சுற்று நாம் எப்படி பார்க்கின்றோம்? நேரம். இந்த நேரம் கடவுளால் கொடுக்கப்பட்டது இல்லையா? கடந்த நேரங்கள் திருப்பி வராது. நமக்கு கடந்து நாம் செய்த அனைத்து செய்தெல்லாம் திருப்பி வருவதில்லை. ஆனால் நாம் நேரத்தை நாம் நல்ல முறையில் செலவிட வேண்டும். கடவுள் கொடுத்த இந்த நேரத்தை நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய மகிமை நமக்கு வந்து சேரும். இல்லை என்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த கண்டுபிடிகளுக்கும் வேறு தேவைகளுக்கும் கொடுத்தது போன்று நாமும் அப்படி செய்தால் அந்த இஸ்ரவேல் மக்களை போன்று நாமும் கடவுளுடைய சாபத்தை பெற்றுக் கொள்வோம். நாமும் அந்த பாவ நிலையில் வாழ முடிகின்றது பிரியமானவர்களே. ஆகவே நான் அனைத்தையும் ஆண்டவர் சொத்து என்று சொல்லப்படுகின்ற பொழுது நம்முடைய ஆத்மாவை முதல் சொத்தாக சொல்லுகின்றார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்வினுடைய உடல் நலத்தை இரண்டாவது சொத்தாக சொல்லுகின்றார். மூன்றாவதாக நம்முடைய சமூகத்தில் உருவாடுகின்ற உறவையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளையும் மூன்றாவது சொத்தாக சொல்லுகின்றார். நான்காவதாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நான்காவது சொத்தாக நமக்கு கொடுக்கின்றார். அதற்கு நாம் பார்க்கின்ற பொழுது அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. பார்த்தீங்களா? அவன் அனைத்தையும் செலவழித்து விட்டான். தன் தந்தையிடமிருந்து வாங்கிய அனைத்து செல்வங்களையும் கொண்டு அவன் தாறுமாறாக வாழ்ந்து அனைத்தையும் செலவழித்த பின்பு அந்த நாட்டிலே ஒரு கொடிய பஞ்சம் ஏற்படுகின்றது. அந்த பஞ்சம் என்று சொல்லக்கூடியது இறை வார்த்தை. ஆமோஸ் புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். ஆமோஸ் புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நாட்கள் வரப்போகின்றன, இதோ அங்கே ஒரு கொடிய பஞ்சத்தை ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன பஞ்சம்? நீங்கள் உண்ணுகின்ற உணவு பஞ்சம் அல்ல, குடிக்கின்ற தண்ணீர் பஞ்சம் அல்ல, ஊற்றுகின்ற உடை பஞ்சம் அல்ல, இருக்கிட வசதி உள்ள பஞ்சம் அல்ல, மாறாக இறை வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தை அந்த நாட்டிலே நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஆனால் இந்த ஊதாரி மைந்தன் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவர் பஞ்சத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பஞ்சமானது இறை வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம். ஏனென்றால் நாம் அனைவரும் நமக்கு முன்னோர்கள், இறைவாக்கினர்கள், அப்போஸ்தலர்கள், நற்செய்தியாளர்கள் அனைவரும் அறிவித்து சென்ற அந்த நற்செய்தி இறை வார்த்தையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய செவியை மட்டும் ஒரு கடமைக்காக கேட்கின்ற பொழுது அதை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி வாழக்கூடிய தகுதியை நாம் இழக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு அகன்று வருகின்றது. ஆனால் அந்த பஞ்சத்திற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பஞ்சத்தில் நாம் நினைக்கக்கூடிய காரியம் என்ன? எனக்கு இறை வார்த்தை கிடைக்காதா என்று கீழ் திசை முதல் மேற்கு திசை வரையும், தெற்கு திசை முதல் வடக்கு திசை வரை நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு அந்த இறை வார்த்தை கொடுக்கப்படாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதை நான் ஊதாரி மைந்தன் தலையோடு அடைத்துக் கொண்டு அவன் அடைமோதி கொண்டிருக்கின்றான். அங்கே சென்றால் எனக்கு கிடைக்காதா, இந்த பஞ்சம் வந்து விட்டதே என்று அவன் அலைமோதுகின்றான், கவலைப்படுகின்றான், கஷ்டப்படுகின்றான். பிரியமானவர்களே, அப்போது அவர்கள் வறுமையில் வாடுகின்றான்.
அப்பொழுது அவன் வறுமையில் வாடுகின்றான் என்று சொன்னால் வசனம் கிடைக்காமல், இறை வார்த்தையை கிடைக்காமல் அவன் அலைபோல் வருகின்ற பொழுது பணம், சாப்பாடு, தண்ணீர், உணவு மற்ற ஆடைகள் பஞ்சம் ஒரு பொழுதும் அல்ல. மாறாக அவன் வாடுவது இறை வார்த்தையை நாடிதான் அவன் வாடுகின்றான் என்பதை குறித்தான் ஆண்டவர் இந்த உண்மையாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய உடல் ஆசையை நாம் விட்டுவிட வேண்டும், நம்முடைய களியாட்டங்களை நாம் விட்டுவிட வேண்டும், நம்முடைய பொழுதுபோக்குகளை நாம் விட்டுவிட வேண்டும். அப்பொழுது இறை நம்பிக்கையில் இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் அங்கே கொடுக்கின்ற மாபெரும் ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம். சிறிய நாடுகள் தெரியும் இல்லையா? அந்த சிறிய குடிமக்கள் ஒருவரிடம் அவன் தஞ்சம் பிழைக்க செல்கிறான். அந்த நாட்டிலே பெரிய பஞ்சம் ஏற்படுகின்றது. அப்பொழுது இவன் வறுமையில் வாடுகின்றான். அந்த நாட்டில் இருக்கின்ற குடிமக்களில் ஒருவரிடம் இவன் தஞ்சம் பிழைக்க செல்கின்றான் என்று சொன்னால் அந்த நாட்டில் இருக்கின்ற சாத்தானிடம் செல்கின்றான். சாத்தானிடம் செல்கின்ற அப்பாவோட நாட்டு விட்டு போயிட்டாலே சாத்தான் நாடு. அப்பா கிடையாது விண்ணகம். அந்த விண்ணகத்தை விட்டு எனக்கு விண்ணகம் வேண்டாம் என்று தன்னுடைய தந்தையிடம் அவன் சொத்தை வாங்கி பிரித்து கொண்டு அவன் அயல்நாடு சென்று தாறுமாறாக வாழ்ந்து பணத்தையெல்லாம் செலவழித்து அவன் அந்த நாட்டிலே வறுமை ஏற்பட்டு அந்த வறுமையிலே அவன் வாழ்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய குடிமக்களில் ஒருவராகிய சாத்தானிடம் சென்று அங்கே பிழைப்பு தேடுவதற்காக செல்கின்றான். அங்கே அவன் சென்றவுடன் சாத்தான் நமக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுப்பான், இல்ல அரசு பதவி கொடுப்பான், இல்ல மல்டிநேஷனல் கம்பெனியுடைய டைரக்டரா பார்க்கலாம். என்ன செய்வான்? அங்கே அவன் தன் பன்றிகளை மேய்ப்பதற்கு வயல்களுக்கு அனுப்புகின்றான் இல்லையா? தன்னுடைய பன்றிகளை மேய்ப்பதற்கு வயல்களுக்கு அனுப்புகிறார் சொன்னால் தன்னுடைய பன்றிகளும் குட்டி குட்டி சாத்தான்கள் இல்லையா? தன்னுடைய பன்றிகள் யாருன்னா குட்டி குட்டி சாத்தான்கள். இந்த குட்டி குட்டி சாத்தான்களை மேய்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். ஏற்றால் இந்த உலகத்தினுடைய மக்கள் இறை வார்த்தையை கேட்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாரும் இறை வார்த்தையை கேட்கக்கூடாது என்பதற்காக அந்த இளைய மகனை தன்னுடைய பன்றிகளை மேய்க்க வயல்களுக்கு அனுப்புகின்றான். நீங்கள் தாழ்மாறாக உலகங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சாத்தான் உங்களை அடிமையாக்கிவிட்டான். சாத்தானே நீங்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு எந்த ஒரு பலன்களும் கிடைக்காது என்பதை குறித்து தான் இந்த இளைய மகன் மூத்த மகன் என்பதை குறித்து நமக்கு அழகாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகள் கூட, பன்றிகள் தின்னுகின்ற நெற்றுகளால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப விரும்புகின்றான். பன்றிகள் தின்னுகின்ற தவுடு இல்லையா? அது தவுட தனக்கு கொஞ்சமாவது கிடைக்கும், அதை வச்சாவது நம்முடைய வயிற்று குழப்ப பார்த்துக்கலாம் என்று தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக அவன் எண்ணிக்கொள்கின்றான். ஆனால் நெற்று என்பது என்று சொன்னால் தவறான காரியங்களால் புலப்படுகின்ற சில்லறை ஆசீர்வாதங்களுக்காக அவன் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் நடக்கின்ற தவறான காரியங்கள், தவறான பாவங்கள் வழியாக கிடைக்கின்ற சிறிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காதா என்று அவன் அடைபோதி கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் பார்க்கின்றோம் இரண்டு விதமான பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே இரண்டு விதமான காரியங்களை பார்க்கின்றோம். எப்படி பார்க்கின்றோம்? அவன் அதற்கு அடுத்து என்ன செய்கின்றான் பாருங்க, அறிவு தெரிந்தவனாய் அப்பதான் அவனுக்கு ஒரு மன பொருத்தம் அடைய அவனுக்கு கடவுள் கொடுக்கின்றாக மனமாற்றம். அந்த மனமாற்றத்தின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது நாம் அறிக்கையிட்ட பிறகு நான்காவதாக நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்றோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே கடவுளுக்கு உண்மையோடு இருங்கள், கடவுளுக்கு பயந்து வாழுங்கள், உங்களுடைய பாவத்திற்காக மனவருத்தம் அடையுங்கள். நல்லதொரு பாவத்தை நீங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விதமான சாபக்கேடுகளும் பறந்து போகும் என்று ஆண்டவர் பவுல் வழியாக 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களிலும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி வார்த்தை. ஆகவே போய் வாசிக்க வேண்டாம். அப்போ நம்ம இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது சாணி இருக்குது, அதை மிதிக்க மாட்டோம். மிதிக்க மாட்டோமா?
மிதிக்கும். அப்போ யார் மிதிப்பாங்க? புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அதை மிதிப்பார்கள் இல்லையா? புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அதை மிதிப்பார்கள். அதை மிதித்துக் கொண்டு வீட்டுக்கு போவார்கள். வீட்டிலே கால்களை கழுவாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே உணவகத்திலே சென்று உணவை அருந்துகின்றார்கள். உணவை அருந்துவதற்கு படுக்கைக்கு செல்கின்றார்கள். அதே காலோடு அந்த காலோடு தூங்குகின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் யார் என்று சொன்னால் கடவுளுக்கு அருவருக்க தந்தவர்கள். இவர்கள் தான் சாத்தான வழியில் செல்கின்றவர்கள். அவன் தயாரிக்கிறான், மன வருத்தத்திற்கு அவன் தயாரிக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், என் தந்தையிடம் அநேக கூலியாட்களுக்கு நிறைவான உணவு கிடைக்க நான் இங்கே பசியால் இருக்கிறேனே என்று சொல்கிறான். என் தந்தையிடம் அநேக கூலியாட்கள் அவனை உருவாக்கலாம். என் தந்தையிடம் எழுந்து சொல்வேன். அப்பொழுது என் தந்தையிடம் போய் நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு ஜெபமாக உருவாக்கினான். தந்தையே, உமக்கும் விண்ணக தந்தைக்கும் எதிராக நான் பாவம் செய்துவிட்டேன். உமக்கும் விண்ணக தந்தைக்கும் எதிராக நான் பாவம் செய்துவிட்டேன். இனிமேல் உம்முடைய பிள்ளை என்று அழைக்க கூட நான் தகுதியற்றவன். உம்முடைய வேலையாட்களுக்குள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறான். மனமாற்றம். தன் தந்தையிடம் நோக்கி வருகின்றான். தந்தை தொலைவிலிருந்து தன்னுடைய மகன் வருவதை கண்டு ஓடி சென்று அவனை அரவணைத்தார். எப்படி அரவணைத்தார்? நம்ம நினைச்சோம், கொடுக்கின்றார், ஒரு முத்தம் கொடுக்கின்றார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. அது சமாதான முத்தம். சமாதான முத்தம் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, அந்த சமாதான முத்தத்தை அந்த இளைய மகனுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுது அந்த இளைய மகன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்கின்றார். தான் தயாரித்த அந்த ஜெபத்தை அந்த தந்தையிடம் சொல்லுகின்றார். அப்பொழுது தந்தை பணியாளர்களை கூப்பிடுகின்றார். பணியாளர்களை கூப்பிட்டு ஒரு என்ன சொல்றாரு? காலுக்கு நல்ல ஒரு மிதியடியை போடுங்கள், மிதியடியை போடுங்கள் என்று சொல்லுகின்றார். அதுக்கு சொல்றாரு, நல்ல ஒரு ஆடையை அணிய சொல்லுகின்றாரு. திருவெளிப்பாடு புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஒரு தரமான ஆடையை சொன்னால் தூய ஆவியினுடைய ஆடையை அணிந்து கொள் என்று அர்த்தம். அவருக்கு ஒரு மோதிரம், கையிலே மோதிரம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது தொடக்க நூல் 41வது அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கணையாணி. கணையாணி என்று சொன்னால் அது மோதிரம், அதிகார மோதிரம். அதிகார மோதிரத்தை அவருக்கு அணிவீங்கள் என்று சொல்லுகிறார். யோசுவாவுக்கு பார்வோன் மன்னன் அந்த அதிகார மோதிரத்தை கரங்களில் கொடுக்கின்றான். கரங்களில் எவ்வளவு ஒரு அழகானவை என்பதை குறித்து நாம் எபேசியருடைய பவுல் சொல்வது போன்று அவனுக்கு அந்த நற்செய்தியுடைய பிரிவினைகள் அடையாளமாகிய அந்த காலனியை அணிவீங்கள் என்று சொல்லுகிறார். இறுதியாக கொடுத்த கன்றை அவனுக்கு அணியுங்கள். அதுதான் பரலோக விருந்து. அதுதான் பரலோக விருந்து. நாம்